இந்த கேள்வியை பாருங்களேன். 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் டிபிஎஸ்பியில் சேர்க்கப்பட்ட சட்ட விதிகளை தேர்வு செய்ய. டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதில் திருத்தங்களை மேற்கொண்டிருக்கும். பாருங்க, 42வது சட்ட திருத்தம் 1976, 44வது சட்ட திருத்தம் 1978, 86வது சட்ட திருத்தம் 2002 மற்றும் 97வது சட்ட திருத்தம் 2011. மொத்தம் 4 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டிபிஎஸ்பியில திருத்தங்களை மேற்கொண்டிருக்கும். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள். அப்ப ஆன்சர் பாருங்க, 39F வரும், 39 கேபிட்டல் A வரும், 43 கேபிட்டல் A வரும், 48 கேபிட்டல் A வரும். அப்ப 43B மட்டும் வராது. ஏன்னா அந்த 43B பாருங்க 97வது சட்ட திருத்தம் 2011 படி சேர்க்கப்பட்டது. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கு அரசின் உதவி. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா டிபிஎஸ்பில என்னென்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? அப்ப 39F பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ், குழந்தைகள் மேம்பாடு. 39A ஃப்ரீ லீகல் எய்ட், இலவச சட்ட உதவி. 43A பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கு பெறுதல். 48A பாருங்க, சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட். சரிங்களா? கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் B is the correct answer. 4வது மட்டும் வராது, 1, 2, 3, 5 இடம்பெறுகிறது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் B is the correct answer.